ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போடுற நகை சீட்டில் எப்படி நமக்கு அதிக லாபம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நகை சீட்டு போடும் போதே அதை பற்றின ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும். அது வந்து கிராமாக வர வைக்கிற ஸ்கீமா, இல்லை வந்து அமௌண்ட்டாக வர வைக்கிற ஸ்கீமா, இல்லை கிராமு அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து வர வைக்கிற ஸ்கீமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு கோல்டு ரேட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. டக்கு டக்குன்னு இன்க்ரீஸும் ஆகுது, டக்கு டக்குன்னு டிக்ரீஸும் ஆகுது. 16,000க்கு முடிச்சு 16,000 12,000 வரைக்கும் வந்தது. இப்போ 14,000 13 சில்லற அந்த மாதிரி வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா நம்மளால வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ அது ஸ்கீம் வந்து மோஸ்ட்லி வந்து கிராமாவும் வந்து அக்குமுலேட் ஆகணும், அமௌண்ட்டாகவும் வந்து அக்குமுலேட் ஆகணும். இன்கேஸ் கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அக்குமுலேட் ஆன கிராமில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அமௌண்ட்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்க மாதிரி இருக்க சிட்டு ஸ்கீமை மட்டும் வந்து சூஸ் பண்ணுங்க. அது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சிட்டு ஸ்கீம் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் ஒரு 4,000 ருபீஸ் வந்து இப்போ ஜூலைல வந்து மெச்சூர்ட் ஆக போகுது. இதோட ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,800 சம்திங் தான் வந்து இருக்கு. இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து இன்னொரு 1,000 ரூபாய் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னாவே என்னோட ஆவரேஜ் ரேட்டுக்கு அது வந்து வந்துருது. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு நடந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகி இன்கேஸ் ஒரு 12,500 அப்படிலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அமௌண்ட் பேசிஸ்ல போனாதான் வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். கிராம் பேஸ்ல போனா கொஞ்சம் வந்து அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 2,000 to 3,000 வந்து கம்மியாகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணுங்க. எந்த ஷாப்பா இருந்தாலும் சரி, கிராம்லயும் அக்குமுலேட் ஆகணும், அமௌண்ட்லயும் அக்குமுலேட் ஆகணும். அப்பதான் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நகை சீட்டு போடுங்க. நகை சீட்டை போட்டு முடிச்சு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ, இப்போ 4 கிராம் சேர்ந்துருக்குன்னா ஓகே, அப்போ போய் தோடு வாங்கலாமா, இல்லை வந்து செயின் வாங்கலாமா, இல்லை வந்து பிரேஸ்லெட் வாங்கலாமா, இல்லை ரிங்கு வாங்கலாமா, அப்படி வந்து இது பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்ன வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜிம்கி வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு 6 கிராம்ஸ் வருது அப்படின்னா இதுதான் உங்களோட டார்கெட். ஸோ அந்த 6 கிராம் ஸோ அப்ராக்சிமேட்டாக போடுங்க. 6 கிராம் அப்படிங்கிறது ஒரு 15,000 அப்படின்னு ஆவரேஜாக வச்சிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ வரும்? 90,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ 90,000 அப்படின்னா டிவைட் பை 11 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8,000லேருந்து 9,000 ரூபாய் வந்து நீங்கள் சிட்டா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி உங்கள் மந்த்லி நகை சீட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து இப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 8,000 9,000 நம்ம பே பண்ணி வர அந்த கிராம், இந்த 6 கிராமுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து விஏ வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இருக்கிற எல்லா இதுக்கும் நமக்கு வந்து விஏ வந்து பே பண்ணணும். நீங்கள் ஒரு 8 கிராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 2 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து விஏ வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஜும்கான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஜும்காக்கெல்லாம் வந்து 18 to 20% வந்து ஷோராக வந்து போடுவாங்க. அப்போ இந்த 2 கிராம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் 20% வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 20% அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வேல்யூவாக வந்து வரும். அதனால வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, என்ன வாங்க போகிறீங்க, உங்கள் கோல் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிம்கா அப்படின்னா ஜிம்கான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் அங்கே இருக்க கலெக்ஷன்ஸை செக் பண்ணி பாருங்க சீட்டு போடுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? பார்த்துட்டு 6 கிராம்ஸில் நல்லா இருக்கா, இல்லை 8 கிராம்ஸில் தான் நல்லா இருக்கா, எந்த கலெக்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் போய் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த கலெக்ஷன் பிடிக்கல அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறத கூட கொடுத்து செஞ்சு கூட வாங்கிக்கலாம். அதனால நீங்கள் போய் பாருங்க, பார்த்துட்டு என்ன கிராம்ஸ்ன்னு பாருங்க. அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி சிட் அமௌண்ட்டை வந்து பிளான் பண்ணுங்க. வேஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ இருக்கு அதுக்கு அப்படிங்கிறதையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் நம்ம லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன வேணுங்கிறத பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிட் அமௌண்ட்டை வந்து போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வர அந்த 18 to 20% விஏவும் நம்ம வந்து பே பண்ணாமல் எஸ்கேப் ஆகிடலாம். தேர்ட் பாயிண்ட்டு, பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள், ஹெச்யூஐடி நம்பர் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். பெரிய பெரிய ஷாப்பெல்லாம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் லோக்கல் ஷாப்பில் நம்ம போய் பெரிய பிரான்ச் இல்லாமல் ஒரே ஒரு பிரான்ச் மட்டும், இப்போ திருச்சியில் மட்டும் ஒரு பிரான்ச்சு, மதுரையில் மட்டும் ஒரு பிரான்ச்சு, திருப்பூரில் மட்டும் ஒரு பிரான்ச்சு, கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு பிரான்ச்சு, அப்படி இருக்க ஷாப்லலாம் மோஸ்ட்லி இந்த ஹெச்ஐடி நம்பர்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்பையோ இல்லை வந்து அதை சேல் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அப்போ வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து வாங்கும் போது அதை யாருமே செக் பண்ணி கொடுக்கறது இல்லை. பட் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து சேல் பண்ணுறோமோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த டைமில் கரெக்டாக இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அதனால இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வாங்க.
இந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா டிடக்ஷன் கண்டிப்பாக 5%க்கு மேலே தான் வந்து பண்ணுவாங்க. அதனால் பார்த்து இதெல்லாம் செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து எடுத்தாலும் பரவாயில்ல, இது எங்கே இருக்குன்னு காட்டுங்க, லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு பிஎஸ் கேர் ஆப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து பாருங்கள். எந்த ஷாப்பில் வந்து வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாங்குறதே வந்து இந்த வேஸ்டேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் சிட்டு போட்டு வாங்குறோம். இப்போ இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒன் டைம் ஸ்கீம் எல்லாம் எல்லா இதுலேயும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 1-2 ஷாப்பில் தான் வந்து வச்சுருக்காங்க, எல்லாரும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எகெயின் வந்து விஏ வந்து பே பண்ணணும். 18 to 20% வந்து பே பண்ணி வாங்குற மாதிரியான பாசிபிலிட்டி தான் வந்து வரும். அதனால குவாலிட்டியை நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட்டு போட போறீங்க அப்படின்னா முன்னாடியே கடையோட ஜுவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. லாங் லைஃப் வர மாதிரி இருக்கா, ஈஸியாக டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. கலர் ஆஃப் த ஜுவல்லை கூட செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஷாப்போட கலருக்குமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிரைட் எல்லோவும் வந்து இருக்கும், லைட்டான எல்லோவும் வந்து இருக்கு. ஸோ நான் வாங்கினதுலேயே என்னோட ஒரு ஷார்ட் செயின் வந்து லைட் எல்லோவில் இருக்கு. ஜிஆர்டியில் இப்போ நான் அக்ஷய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்த நெக்லஸ் வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ரெண்டும் நான் அட் அ டைமில் வந்து கழுத்தில் போட்டு பார்க்கும்போது நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து அதில் வந்து தெரியுது. இந்த லைட் எல்லோ அப்படிங்கிறது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது, இது வந்து ஜிஆர்டியில் வந்து வாங்கினது. ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாரமும் நெக்லஸும் ஒன்று வந்து லைட் கலரில் நெக்லஸ் வந்து வாங்கிட்டு ஹாரம் வந்து பிரைட் கலரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டும் போடும்போது ரொம்ப வந்து மிஸ்மேட்சாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாமும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நெக்லஸ் வாங்க போகிறீங்க, ஒரு ஆரத்துக்கு வந்து மேட்சிங்காக நெக்லஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆரத்தை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலக்ட் பண்ண நெக்லஸ் ஆரம் ரெண்டும் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கலர் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் எடுங்க. அப்படி இருந்ததுன்னா மட்டும் எடுங்க. ஏன்னா இது லைட் கலரு, இது ரொம்ப டார்க்காக இருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்கவே ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் சரி அதுக்கு என்ன மேட்ச் பண்ண போகிறீங்களோ அதையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கடுத்து டிசைன் எல்லாம் நல்லா அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்களா, அதில் ஒரு ஹார்ட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாமி போட்டிருந்தாலும் சரி, ஒரு மயில் போட்டிருந்தாலும் சரி, என்ன போட்டிருந்தாலும் சரி அதை வந்து நல்லா போட்டிருக்காங்களா, அக்யூரேட்டாக இருக்கா, ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இது வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம போய் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குற விஷயம் இல்லை. இது நல்லா இல்லையா, சரி அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம வந்து லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு தடவை வாங்கினா அது அவ்வளோதான், அதுதான் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கெலாம் பாசிபிலிட்டி இன்னமேலாம் கிடையாது. அதனால் டேமேஜ் ஆகாத மாதிரி லாங் லைஃப் வர மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக நல்ல சூப்பரான ஜுவல்லாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃபர், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து அப் டு 18% வந்து ஆஃபர் இன் விஏ இருந்தால் வந்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா 100% வந்து வேஸ்டேஜே இல்லை அப்படின்னா வந்து சூப்பர். இல்லை வேஸ்டேஜும் இல்லை ஜிஎஸ்டியும் இல்லை இந்த மாதிரி ஷாப்பெல்லாமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் சிட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் வந்து பெஸ்ட்டு. இந்த 3 ஆஃபர் இருக்கா அந்த நகை சீட்டில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போடுங்க. இப்போ நிறைய ஷாப்பில் இப்போ வந்து மலபார்லலாம் 80% தான் வந்து விஏ வந்து ஃப்ரீ, தங்கமயிலில் வந்து 75% நினைக்கிறேன் திங்க். ஸோ 75% தான் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து லாஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ரா எப்படி இருந்தாலும் இதில் மினிமம் நம்ம ஒரு 20% பே பண்ணணும், இதில் 25% வந்து பே பண்ணணும். அரௌண்ட் ஒரு கால்வாசி வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20% வந்து விஏ இருக்குது, அந்த ஜுவல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 75% தான் ஃப்ரீனா நம்ம 5% வந்து பே பண்ணணும் விஏ. இந்த 5% எங்கேயோ வரும். ஒரு 2 lakhs நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5%னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து அப்போ நமக்கு லாஸ் தானே. வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜுவல் சீட் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டியில் வந்து போடுங்க. அது முடியல அப்படின்னா 100% விஏ ஃப்ரீ, இல்லை அப்படின்னா 18% வந்து ஆஃபர் இன் விஏ. இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறதுல வந்து போங்க. இந்த மாதிரி 75% ஆஃபர் இன் விஏ, இந்த 80% ஆஃபர் இன் விஏ இதெல்லாம் வந்து வாங்காதீங்க. இதில் நீங்கள் வாங்குறதுக்கு நமக்கு வந்து நோ விஏ நோ வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் வந்து போடுவாங்கல்ல, அப்போ போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லையா நமக்கு வந்து இந்த 50% ஃபிளாட் 50% ஆஃபர்லேயே நம்ம போய் வாங்கிக்கலாம். ஒரு 11 மாதம் நம்ம காசை வந்து கொடுத்துட்டு எதுக்கு ஒரு 75% விஏ ஃப்ரீயில் நம்ம வந்து வாங்கிட்டு வரணும். இதுக்கு ஃபிளாட் 50லேயே வந்து வாங்கி நம்ம வேஸ்டேஜை பே பண்ணி அதே டைமில் நம்ம ஜுவல்ஸை வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் இந்த பாயிண்டெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஜிஆர்டியில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஜிஆர்டியில் வந்து அப் டு 18% வந்து விஏ வந்து ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்கேஸ் ஜுவல் சீட் போட்டேன் அப்படின்னா மங்களன் மங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இருக்கேன். ஸோ நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி அங்கே, பட் 15 month அங்கே.
ஓகே. 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இதுல ஜிஎஸ்டி நமக்கு வந்து ஃப்ரீயா அதுல ஜிஎஸ்டி அமௌண்ட்டே வந்து ஒரு பெரிய அமௌண்ட். நீங்க 2 லேக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ 2 லேக்ஸ் அப்படிங்கும்போது அரவுண்ட் ஒரு 3% அப்படிங்கும்போது ரூ. 6,000 கிட்ட நம்ம வந்து ஜிஎஸ்டியா மட்டும் பே பண்ணணும். ஒரு 2 சவரன் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா 2 சவரனுக்கு இப்போ அரவுண்ட் 1.25 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா 2.5 லேக்ஸ் வந்து வரும் 2 சவரனுக்கே. அப்ப இதுக்கு கிட்டத்தட்ட 7,500 இருந்து 8,000 வந்து ஜிஎஸ்டியா மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டா வந்து கிடைக்கும்ல. ஸோ அதனால நான் இந்த மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்கேஸ் ஜுவல் சீட்டு போட்டோம் அப்படின்னா மங்களன் மங்கல்லையோ இல்லை வேற எதையாவது வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆஃபர் இருக்கு ஷாப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஸோ லெட் சி நான் எதில் வந்து போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் வந்து அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஃபெஸ்டிவல் டைமில் வந்து 20% ஆஃபர் இன் விஏ போடுவாங்க, ஃப்ளாட் 50% ஆஃபர் இன் விஏ போடுவாங்க, சில்வர் ஃப்ரீ கொடுப்பாங்க, ஏதாவது வெசல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இல்லை 2 லேக்ஸ் 3 லேக்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அது வந்து அப்ளிகபிளா இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 கிராம் வந்து சிட்டில் வந்து பே பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ தங்க மயிலெல்லாம் வந்து வந்திருக்குல்ல, ஒரு 10 கிராம் வந்து நம்ம வாங்குறதுக்கும் 50 கிராம் வந்து சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 250 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 50 கிராம் அப்படிங்கும்போது இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பாருங்க. கிட்டத்தட்ட 12,500 250 ரூபா ஒரு கிராம் அப்படின்னா 50 கிராம் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா 12,500 ரூபா. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் அப்ளிகபிளாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு. இப்போ சில்வர் ஃப்ரீ அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சில்வரோட ரேட்டு வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் எது நமக்கு கிடைச்சாலும் வந்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். நம்ம வந்து இப்போ இந்த வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய ஒர்க்மேன்ஷிப் இருக்க ஜுவல்ஸ்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 24% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் 20% ஆஃபர் இருக்க டைமில் வாங்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு 5% வந்து குறைஞ்சிரும். ஸோ 5% குறையும் போது நம்ம சீட்டோட டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 18% இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து 24% விஏ இருக்க ஜுவல்ஸே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஃப்ரீ கிஃப்ட் ஃபார் மந்த்லி சிட்டு ஸ்கீம். கிஃப்ட்டுக்காகலாம் வந்து நகை சீட்டு போடாதீங்க. பட் கிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய இதில் வந்து சில்வராகவும் கொடுக்குறாங்க, இல்லை நம்ம கோல்டாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கிஃப்ட்டை விட நம்ம சில்வராகவோ இல்லை கோல்டாவோ போய்க்கிறது தான் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷாப்பில் வந்து ஹாஃப் மந்தோடது வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா 2,500 வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஆர் நம்ம வந்து இதை வந்து கோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல்டாக இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அரௌண்ட் நமக்கு ஒரு 200 மில்லிகிராம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீ க்ளோஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். எல்லா டைமும் நம்மளால் 11 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், ப்ரீ க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரீ க்ளோஸ் கண்டிஷன்ஸும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஷாப்பில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி முடிஞ்சு தான் பர்ச்சேஸ் பண்ணாதான் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் நீங்கள் அந்த ஷாப் ஜுவல் ஸ்கீமே வந்து போடாதீங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நீங்கள் 6 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 6% ஃப்ரீ, 7 மாதம் முடிஞ்சுன்னா 7% ஃப்ரீ, 8 மாதம் முடிஞ்சுன்னா 8% ஃப்ரீ அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா 6 மாதம் முடிஞ்சுன்னா 60% ஃப்ரீ, 7 மாதம் முடிஞ்சுன்னா 70% ஃப்ரீ, 8 மாதம் முடிஞ்சுன்னா 80% ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த 2ல் இதுதான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு. இன்கேஸ் 8 மாதம் முடிஞ்சு நம்ம போகிறோம் அப்படின்னா 8% இருக்க ஒரு செயின் அந்த மாதிரி கூட நம்ம ஃப்ரீ வேஸ்டேஜ்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ செயினுக்குலாம் வந்து ஒரு 5 to 8%லேயே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு செயின் சூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா வேஸ்டேஜே பே பண்ணாமல் நம்ம வந்து வாங்க முடியும். பட் 80% ஆஃபர் இன் விஏ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த செயினுக்கு வந்து ஒரு 8% அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20% பே பண்ணால் ஒரு 1.6% வந்து நீங்கள் பே பண்ணி தான் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு. 9th பாயிண்ட் என்ன அப்படின்னா பில்லிங் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பில்லிங் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து போகும்போது ஜிஎஸ்டி மட்டும் கால்குலேட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கோல்டோட அமௌண்ட்டை ஆல்ரெடி பே பண்ணியிருப்போம், வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயில் வருது அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. நம்மளோட ஆவரேஜ் கோல்டு ரேட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறாங்களான்னு பாருங்க. ஸோ இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ வந்து கோல்டு வந்து ஒரு 5,000 கிராம் 6,000 கிராம் இருந்த போதெல்லாம் இதில் டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரிஞ்சுக்கல நமக்கு. இப்போ 12,000 14,000
10,000 15,000 அப்படின்னு இருக்கும்போது இதோட டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக தெரியும். ஒரு அரௌண்ட் ஒரு 2,000 டு 3,000 வந்து இதில் டிஃப்ரென்ஸாகவே தெரியும். இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் ரேட்டில் ஜிஎஸ்டி போடுறதுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கு ஜிஎஸ்டி போடுறதுக்கும் 2,000லேருந்து 3,000 வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதுவும் நீங்கள் ஜாஸ்தியான அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஒரு 10Kக்கு மேலே வந்து நகை சீட்டு போட்டிருக்கீங்க, 10K 15K 20K அந்த மாதிரிலாம் வந்து நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போல்லாம் இது பெரிய இம்பாக்டே ஏற்படுத்தும். அதனால நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஆவரேஜ் ரேட்டுக்கு பண்ணுறாங்களா இல்லை கரண்ட் ரேட்டுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நகை சீட்டு போடுங்க. நீங்கள் சில்வராக வாங்குறது, டைமண்ட், பிளாட்டினம் இது எல்லா பர்ச்சேஸும் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்துங்க. ஏன்னா திடீர்னு நமக்கு டைமண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அப்போ வந்து டைமண்ட் வாங்க முடியாது, இல்லை டைமண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அமௌண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் லாஸ். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் அதில் ஆடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு வந்து சிட்டு வந்து பே பண்ணுறோம்ல, அப்போ கோல்டு ரேட்டோட ப்ரிடிக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பே பண்ணுங்கள். இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து டக்குன்னு ஹைக் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா முன்னாடி 10 மணிக்கு தான் வந்து கோல்டு ஷாப்பில் வந்து ரேட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு 9 to 9:30 வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சிட்டை வந்து முன்னாடியே வந்து பே பண்ணலாம். ஸோ இப்படி பே பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஆவரேஜ் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்லாம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலாகவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நேற்று தான் அப்டேட் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து ஷாப் கோல்டு ரேட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் கோல்டு ரேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கோல்டு ரேட்டை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒன்றுக்கு நான் ஒரு 2 to 3 மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொடிக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட ஆவரேஜ் ரேட் கம்மியாக வரதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ்லேயும் வந்து ஆஃபர் இருக்குது. ப்ளஸ் ஆவரேஜ் ரேட் கம்மியானதால ஜிஎஸ்டியும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த இதில் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2,000லேருந்து 3,000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.